கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தினமும் விபத்துகள் ஏற்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் ஆன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பீட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். 4 வழிச்சாலை முறைப்படி வேலைகள் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு அங்கே வந்து வேலைகள் முடிக்கப்பட்டு பாதி அளவுக்கு மேலே டிராஃபிக் வந்து அதில் போயிருக்கோம். நான் வந்து கன்னியாகுமரி அந்த ரோட்டில் சொல்கிறேன். அது ஏன் நிப்பாட்டப்பட்டது? பெரிய கான்ட்ராக்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டர் வந்து L&T அவங்க போட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? பழையபடி 1400 கோடி ரூபாய் மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் DPR ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ண பிறகு தான் இப்போ பழையபடி வேலை ஆரம்பிச்சோம். இப்போ அதுக்கு தேவையான மண், லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் மண்ணு அதுக்கு தேவைப்படுது. நம்மகிட்ட கிடையாது. அண்டை மாவட்டங்கள்லேருந்து நாம் முன்னாடி மாநிலங்கள் கனிமங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து மத்திய அரசு தான் வந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது. மாநில அரசு இதை முடிக்கணும். இதை நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேள்வி 4 வழிச்சாலை இப்படி கிடப்பில் போடுறதுக்கு காரணம் முழுக்க அமைச்சர் அவர்களும் மற்றவர்கள் தான் காரணம். அந்த சாலை போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர். ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது. இந்த மாவட்ட மக்களுக்கு அது கூட விளக்கத்தை அவர் சொல்லட்டும். ஏன் அந்த ரோடு நிறுத்தப்பட்டது அப்படிங்கக்கூடிய விளக்கம் சொல்லட்டும். அதனால் இது இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் அந்த 4 வழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டாகணும். என்னென்னா அதுக்கு தேவையான மண் எல்லாமே வந்து ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய 4 வழிச்சாலை வழியாட்டே வருது. ஆனால் கேரளாவுக்கு போகக்கூடிய கடத்தல்கள் அவ்வளவுமே இதுபோல் இருக்கக்கூடிய சின்ன சாலைகள் வழியாக போகுது. எவ்வளோ பேர் மரணம்? இங்கே சொன்னால் 36-39 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் தீர்வு காண முடியவில்லை?